சூப்பர் ஸ்டார் டைட்டிலுக்கான பஞ்சாயத்து மறுபடியும் சோஷியல் மீடியால சுத்திக்கிட்டு இருக்கு. அத பத்தின ஒரு வீடியோ தான் இது. திஸ் இஸ் பட்டி டாக்ஸ். இந்த சூப்பர் ஸ்டார் டைட்டிலுக்கான பஞ்சாயத்து எப்ப ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச்ல தான் ஆரம்பிச்சது. சரத்குமார் அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச் ஒண்ணு குடுத்திருப்பாரு. அந்த ஒரு ஸ்பீச்ல வந்து The future superstar is Vijay அப்படின்னு சொன்னார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லியிருந்தேன். அத ப்ரூவ் பண்ற விதமா தான் இன்னைக்கு அவர் இருக்காரு. விஜய் தான் சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா ஃபுல்லாவே ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களமா அமைஞ்சுச்சு தான் சொல்லணும். ஏன்னா, ஒரு பக்கம் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து சரத்குமார போட்டு செம்மடி அடிச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் சரத்குமார் சப்போர்ட் பண்ற விதமா, அவர் சொன்னதுல என்ன கரெக்ட்டான விஷயம் தானே. இப்ப விஜய் தானே நம்பர் 1 அப்ப விஜய் தானே சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு அவங்களும் அவங்க கருத்துக்கள மாறி மாறி தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே இல்ல ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் சொல்லல. இன்னொரு பக்கம் விஜய் ஃபேன்ஸ் அதெல்லாம் கிடையாது. இது எங்க ஏரா, எங்கள பொறுத்தவரைக்கும் நாங்க தான் சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அவங்களோட விவாதத்த எடுத்து வச்சிருந்தாங்க. பட் இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி குடுக்குற விதமா ஜெயிலர் படத்துலருந்து ஒரு பாட்டு ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு பாட்டு என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஹுக்கும். அந்த ஒரு பாட்டுல இந்த சூப்பர் ஸ்டார் டைட்டிலுக்கான பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா நெறைய லிரிக் அந்த ஒரு பாட்டுல இருந்துச்சு தான் சொல்லணும். குறிப்பா சொன்னா ஒரு லிரிக் ஒண்ணு இருக்கும். அது யாரும் இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு இதுவரைக்கும் ஆசைப்பட்டுக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த குறிப்பிடுற ஒரு விஷயமா தான் இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வர ஹீரோக்கள் எல்லாருக்குமே அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் அந்த ஒரு டைட்டில பிடிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய எய்மா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு டைட்டில் வந்து நம்பர் 1 அந்த ஒரு பொசிஷன குறிக்கிற ஒரு விதமா தான் இருக்கும். கிட்டத்தட்ட ரஜினி அவர்கள் பத்தி சொல்லணும்னா, கமல் கூட ஆரம்பிச்ச அவரோட போட்டின்றது கமல், ராமராஜர், அதுக்கப்புறம் ராஜ்கிரண், அதுக்கப்புறம் பாண்டியராஜன் சொல்லிட்டு நெறைய பேரோட அந்த ஒரு காலகட்டத்தில போட்டி போட்டு ஒவ்வொருத்தர் கூடயுமே பேட்டில்ல ஜெயிச்சு தான் இந்த ஒரு சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பதவி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா வச்சிருந்தாரு கூட சொல்லலாம். சரத்குமார் சொன்ன ஸ்பீச் டைம்ல பார்த்தீங்கன்னா, ரஜினி படங்கள் சில படங்கள் சரியா போல. குறிப்பா சொன்னா தர்பார் சரியா போல, அண்ணாத்த சரியா போல. அதனால இந்த ஒரு சூப்பர் ஸ்டார் இந்த பதவின்றது இனிமேல் விஜய்க்கு தான் சொந்தமான்றது ஒரு விஷயமா சோசியல் மீடியால கிட்டத்தட்ட ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்தா சொல்லணும். அந்த வகையில தான் இந்த ஒரு வதந்திகள் எல்லாருக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி இந்த ஒரு ஹுக்கும் பாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்த பத்தி ரஜினிகாந்த் அவர்களே ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல தெளிவா சொல்லியிருந்தாரு. ஆரம்ப கட்ட காலகட்டத்திலேருந்து இந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில்ன்றது ஒரு தலைவலி தான். எனக்கு சூப்பர் ஸ்டார்ன்னு ஒரு டைட்டில் போடும்போது, எதுக்கு இந்த ஒரு டைட்டில்லாம் போடுறீங்க? என்னோட சீனியர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அவங்க இருக்கும்போது இந்த ஒரு டைட்டில் போடுறது ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நெறைய பேர் இந்த டைட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. காலப்போக்குல இந்த ஒரு டைட்டில் ஆனது அப்படியே இருக்குதா சொல்லணும். குறிப்பா சொல்லணும்னா, நான் அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு டைட்டில நான் விருப்பப்பட்டு எடுக்கவே இல்ல. சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு டைட்டில் எப்பவுமே ஒரு தலைவலியான ஒரு விஷயம் தான் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு ஆடியோ லான்ச்ல காக்கா கழுகுன்ற ஒரு குட்டி கதைய ஒண்ணு சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு கதை சொல்லி முடிச்ச உடனே விஜய் ஃபேன்ஸ் நெறைய பேர் என்ன நெனச்சிருந்தாங்கன்னா, எங்கள தான் சொன்னாரு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த தூக்கி வச்சு ரொம்ப பெருசா பெருசா பேச ஆரம்பிச்சாங்க கூட சொல்லலாம். அந்த ஒரு விஷயம் ஜெயிலர் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு வைரல் கன்டென்ட்டா போச்சு தான் சொல்லணும். ஆனா குறிப்பா சொல்லணும்னா, அந்த ஒரு ஜெயிலர் திரைப்படமானது ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டா தான் அமைஞ்சுச்சு. கிட்டத்தட்ட ரூ. 600 கோடி மேல அந்த ஒரு படம் கலெக்ட் பண்ணுச்சு. அந்த ஒரு வருஷத்துல ஜெயிலர் படம் தான் அதிக ஹையஸ்ட் கிராசிங்ன்ற ஒரு ரெக்கார்டையும் மேக் பண்ணுச்சு கூட சொல்லலாம். அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால ரஜினி அவர்கள் வந்து காக்கான்ற குறிப்பிட்டது விஜய தான் அப்படி சொல்லி நெறைய பேர் அவங்கவங்க கருத்துக்கள தெரிவிச்சிருந்தாங்க. பட் அந்த கருத்துக்கள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ரஜினிகாந்த் அவர்களே லால் சலாம் ஆடியோ லான்ச்ல தெளிவா சொல்லியிருந்தாரு. நான் காக்கா கழுகுன்ற ஒரு ஸ்டோரி ஒரு சாதாரண ஒரு ஸ்டோரியா தான் சொல்லியிருந்தேன். ஆனா சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, இது நான் விஜய தான் குறிப்பிட்டு சொல்ற மாரி சில பின்பங்கள் வந்து கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. நான் விஜய் அந்த மாரி பார்க்கவே இல்ல. நான் சின்ன வயசுலேருந்து விஜய பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஒரு விஷயத்த அதோட விஷயத்த பொருத்தி பேசாதீங்கன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்துக்கு அப்பவே ஒரு முற்றுப்புள்ளி ஒண்ணு வச்சிருந்தார். இருந்தாலும் அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சர்ச்சைய தான் கிளப்பிட்டு இருந்துச்சு தான் சொல்லணும். அந்த வகையில தான் வேட்டையன் படத்துல வந்து 2ண்ட் சிங்கிள்க்கான ஒரு அப்டேட் ஒண்ணு குடுத்திருந்தாங்க. அந்த ஒரு அப்டேட்ல வந்து ஹண்டர் வரார் சொல்லி அந்த ஒரு சாங்க்கு ஒரு டைட்டில் ஒண்ணு குடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு சாங்குக்கு ஒரு ப்ரோமோ வீடியோ மாரி விட்டுருந்தாங்க. அந்த ஒரு ப்ரோமோ வீடியோலயுமே சூப்பர் ஸ்டார்டா யாருடா? மறுபடியும் அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு லிரிக்க வச்சு தான் அந்த ஒரு ப்ரோமோ வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அத தொடர்ந்து மறுபடியும் சோசியல் மீடியால விஜய் ஃபேன்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார்னா நீங்க தான். நாங்களே ஒத்துக்கிறோம். ஏன் இப்படி அழுவுறீங்கன்னு சொல்லி தொடர்ந்து அவங்களுடைய விவாதங்கள எடுத்து வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இவருக்கு இதே தான் வேல. அவரோட பட்டத்த அவரு யாரோ பறிக்க பார்க்குறாங்க. தொடர்ந்து இவர் வந்து சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு இந்த மாரி லிரிக்க குடுத்தே இந்த மாரி ஏமாத்திட்டு இருக்காரு சொல்லி அவங்களுக்கு கருத்துக்கள தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கு பதிலடி குடுக்குற விதமா ரஜினி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா, பழைய விஷயங்கள்லாம் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க தான் சொல்லணும். குறிப்பா சொல்லணும்னா, விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு வாரிசு ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் தான் சூப்பர் ஸ்டார் வந்து இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்றாரு. அதனால தான் சூப்பர் ஸ்டார் நான் தான், சூப்பர் ஸ்டார் நான் தான் சொல்லி தொடர்ந்து அத மக்கள் மனசுல பதியிடுற மாரி இந்த மாரி பாடல்லாம் ரிலீஸ் பண்றாங்க சொல்லி அவங்களோட வாதத்த எடுத்து வச்சிருந்தாங்க. பட் ரஜினி ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்களாச்சும் பரவால்ல 2 படத்துல தான் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாவே இந்த மாரி ஒரு விஷயத்த தான் நீங்க பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க தான் தளபதி, தளபதி அப்படி சொல்லி இந்த ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பதிலடியா குடுத்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, போக்கிரி படத்துலயுமே தளபதிக்கு ஏற்ற மாரி ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். அதே மாரி குருவி படத்துலயுமே தளபதிக்கு ஏத்த மாரி ஒரு பாட்டு இருக்கும். அதே மாரி குறிப்பா சொன்னா தலைவா படத்துல தளபதி, தளபதி எங்கள் தளபதி, தளபதி சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம மெர்சல் படத்துல பார்த்தீங்கன்னா, போற வரவங்க எல்லாருமே தளபதி, தளபதி, தளபதி மட்டும் தான் சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன
வாரிசு படத்துல கூடமே தீ தளபதி சொல்லிட்டு ஒரு பாட்டு கூட ரிலீஸ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து கோட் திரைப்படத்திலுமே தீ மியூசிக் நெறைய பாட்டு பார்த்தீங்கன்னா, தளபதி அந்த ஒரு விஷயத்த நோக்கி தான் நெறைய தீம் மியூசிக் இருக்கும். அது மட்டும் இல்லாம இதே உக்கும் பாட்டுக்கு மியூசிக் போட்ட இதே அனிருத் அவர்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுமே ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருப்பாரு. உள்ள வந்தா பவரடி, அண்ணன் யாரு தளபதி சொல்லிட்டு கிட்டத்தட்ட 13 வருஷமா நெறைய படங்களுக்கு தளபதினா விஜய் தான் சொல்லிட்டு நீங்க தான் தொடர்ந்து அத வந்து வலியுறுத்தி சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில நீங்க எப்படி எங்கள பார்த்து இத சொல்லலாம்? அவரு 2 பாட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட நீங்க 13 வருஷமா இந்த ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்ஸ்க்கு ரஜினி ஃபேன்ஸ் வந்து ஒரு பதிலடியா குடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மத்தியில தான் இப்ப வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச் நடைபெற போகுது. ஸோ எல்லாரோட எதிர்பார்ப்பு இந்த ஒரு ஆடியோ லான்ச்ல தான் இருக்கு கூட சொல்லலாம். ஸோ ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல எந்த அளவுக்கு ஒரு வைரல் கன்டென்ட்டா ரஜினி அவர்கள் சொன்ன ஸ்டோரி வந்து ரொம்ப வைரல் ஆச்சோ, அதே மாரி இந்த ஒரு ஃபங்ஷன்ல ரஜினி அவர்கள் என்ன ஒரு பேச போறாரு, அந்த ஒரு பேசுற ஒரு விஷயம் என்ன மாரி ஒரு வைரலா போகுதுன்ற ஒரு விஷயத்தையும் பொறுத்திருந்து தான் பார்த்தோம்னா, அது எல்லாத்துக்கும் மத்தியில இந்த ஒரு சூப்பர் ஸ்டார் டைட்டிலுக்கான பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு பக்கம் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த ஒரு பாட்டுக்கோசம் வெயிட் பண்ணி ரொம்ப வைபா பண்ணிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் விஜய் ஃபேன்ஸ் ரஜினி வந்து ரொம்ப இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்றாரு. அதனால தொடர்ந்து அவரோட பாடல்கள இந்த மாரி ஒரு விஷயங்கள வந்து கோட் பண்ணிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களும் சொல்லிட்டு இருக்காங்க.